கணபதி எல்லாம் தருவான் முருகன் அருள் முன்னிற்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா. திருச்சிற்றம்பலம். கந்தர் அனுபூதி மயிலை மன்னாரின் விளக்கம். முதல் பதிவு. வழக்கம் போலவே கலகலப்புக்கு குறைவில்லாது மயிலாப்பூர் மாடவீதி நிறைந்திருந்தது. மன்னாரை பாத்தியா என கேட்டபடியே நாயர் கடைக்குள் நுழைந்தேன். ஞான் கண்டிட்டில்ல, எந்த சமாச்சாரம் என அக்கறையுடன் கேட்டான் நாயர். 2 மசால் வடை, ஒரு டீ கொண்டா சொல்கிறேன் என சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக அமர்ந்தேன். சற்று நேரத்தில் சூடான மசால் வடை டீ சகிதமாக என் முன் வந்து டேபிளில் வைத்துவிட்டு, இப்போ பறையு என்றார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் என சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு ஆட்டோவில் வந்து அலட்சியமாக இறங்கி உள்ளே வந்தான் மயிலை மன்னார். என்னை பார்த்ததும் நேராக வந்தவன் என் முகத்தை சற்று நேரம் உற்று பார்த்தான். என்ன சமாச்சாரம் சொல்லு என அமர்த்தலாக கேட்டான். இல்லை, கந்தர் அனுபூதி படித்தேன், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு விளக்கம் தெரியல, அதான் உன்னை கேட்கலாமேன்னு வந்தேன். இவ்வளோதானே, கவலையை விடு. தொடங்கினாலும் பிள்ளையாரை வச்சு தான் தொடங்கணும். அதுக்கப்பால் உனக்கு ரொம்ப இஷ்டமான முருகனை தான் சொல்லணும். அதனால் கந்தர் அனுபூதி பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோ. அருணகிரிநாதர் முருகனை கும்பிட்டு யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான உணர்வு அடைஞ்சாராம். அதுக்கு அனுபூதின்னு பேர். அணுன்னா ஒரு விஷயத்தை உணர்கிற போது உள்ளுக்குள்ளேருந்து வர்ற ஒரு ஆனந்தம். பூதினா இப்போ பஞ்சபூதத்தை என்னான்னு அறிஞ்சிக்கிட்டு கிடைக்கிற ஞானம். இந்தந்த பஞ்சபூதத்தை என்னான்னு அறிஞ்சிக்கிட்டு கிடைக்கிற ஞானம் ஆகக்கூடி அனுபூதினா ஞானத்தை உணர்றதுனால கிடைக்கிற ஆனந்தம்னு சொல்லலாம். இதெல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, இதை படித்தாலே உனக்குள்ள ஒரு ஆனந்தம் பிறக்கும். அதுக்காக மட்டுமே இதை படித்தாலே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தான் இதுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட அந்த குட்டி புஸ்தகம் இருக்குமே, அதுலேருந்து அந்த பாட்டப்படி என்றான் மயிலை மன்னார். படித்தேன். திருச்செந்திலாதிபன் துணை. கந்தர் அனுபூதி காப்பு. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். பிரித்து சொல்லி பார்ப்போம். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். சரி, இப்போது உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்ன பண்ணுற? உடனே முருகா உன்னைய விட்டா கதி இல்லை, எனக்கு நீ தான் காப்பாற்றணும்னு ஒரு சவுண்டு விடுறல்ல. அவனு என்ன பண்ணுறான்? நான் இருக்கக்குள்ளே உனக்கு எதுக்குற பயம் அப்படின்னு இந்த ஆறுமுக சுவாமி ஆறுதலாக வந்து உனக்கு ஒரு தெளிவை கொடுக்குறான். அந்த முருகன் மேலே நம்ம அருணகிரிநாதர் பாட்டாலேயே ஒரு மாலை கட்டுறார். தானாக அப்படியே வந்து விழுந்த வார்த்தையால் கட்டின மாலை. இந்த மாலையை படித்தா என்ன ஆகும்னு சொல்கிறார். பலான விஷயத்தை எல்லாம் பார்த்து கல்லாய் போயிட்டவன் மனசு அப்படியே ஒரு பாகு மாதிரி குழஞ்சி போகிற மாதிரி ஆயிடுமா இத்தை படித்தாலே. அந்த மாதிரி ஒரு மாலை. அப்படி எழுதின இந்த பாட்டெல்லாம் எப்போ வசந்ததாக ஆகிப்போகும் தெரியுமா? 4 கையோட கூட 5ஆவது கையாக ஒரு தும்பிக்கையும் வச்சுக்கின்னு ஆத்தங்கரையிலையும் அரச மடத்திலுமா குந்திக்கு நிற்கிறார அந்த பிள்ளையாரோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கன்னு தொடங்குற எந்த காரியமும் கழிச்சிடும். அதனால் அவரோட காலடியில் போய் இத்தை வச்சு நீ தான் இத்தை நல்லபடியாக ஆக்கி தரணும்னு தொடங்குறாரு. அதான் இதுக்கு காப்பு செய்யுள்னு பேர். ஒரு குறவும் வராது இதை படித்து ஆரம்பிச்சேனாக்க. கணபதி எல்லாம் தருவான் என்னும் புத்துணர்வோடு மேலும் கேட்க தயாரானேன் நான். கந்தர் அனுபூதி பாடல் 2. பிள்ளையாரை கும்பிட்டாச்சு, மேலே அடுத்த பாட்டப்படி என்றான் மயிலை மன்னார். நூல் 1. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. இந்த பாட்டுங்கள்லாம் ஒரு அனுபவத்தை சொல்கிற பாட்டுங்கன்னு மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோ. ஒரு சில விஷயம் கொஞ்சம் முந்தி பிந்தி வரலாம், இல்லைன்னா ஒரு சிலது அப்படியே கடகடான்னு வரிசையாக கொட்டலாம். அதனால் நான் சில சமயம் ஒரே ஒரு பாட்டில் ஒரு வரிக்கு மட்டுமே வளரிக்கிட்டு இருப்பேன். சில சமயத்தில்
ஒரு 5-6 பாட்டுக்கு ஒன்றா விளக்கம் சொல்வேன். சரியா? நீ கண்காமல் கேட்டுக்கினே இரு. ஏன்னா ஒரு பெரிய பீடிகையை போட்டு விட்டு மன்னார் தொடர்ந்தான். பாட்டில் காப்பு செய்யுள்னு கணபதியை பாடினார். ஆனால் காண்டியும் இன்னும் அவரோட தாக்கம் தீரல. நூலோட பாட்டிலையும் அவரை கொண்டு வந்து வைக்கிறார். அப்படியே தான் சொல்ல போகிற சமாச்சாரம் என்னான்னு இதில் ஒரு கோடி காட்டுறார். ஒரு 3 விஷயத்தை வரியில் சொல்கிறார். ஆடும் பரிவேல், அணி சேவல்னு. ஆடிக்கினே போகிற ஒரு பரி, அதான் குதிரை. வேலு 2வது, அழகான சேவல் 3வதா. இந்த முருகனை பற்றி நினச்சதுமே உன்னோட மனசில் வர்றது தான் இந்த 3. எது? குதிரை, வேலு, சேவல். அது அப்படி குதிரை நினப்பில் வருன்றியா? குதிரைன்னா என்ன? சவாரி பண்ணுற ஒரு வாகனம். ஆடு மாடு கோழின்னு எத்தனை நினச்சாலும் அதுங்களை வச்சு ஒன்றுத்துக்கு மேலேயும் நிரப்ப வரும். ஆனாக்கா குதிரைன்னா உடனே ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். அதான் ஏறி சவாரி பண்ணுற ஒரு வாகனம். ஆனால் முருகனுக்கு எது வாகனம்? மயில். சும்மா தத்தி தான் போகும் இந்த மயில். மெய்யாலுமே மற்ற பறவைங்க மாதிரி பறக்கக்கூட முடியாது ஜாஸ்தி. ஆனாலும் 6 வாகனமாக வச்சுருக்காரு முருகன். அவரோட வாகனம் குதிரை மாதிரி பறக்குமா. அது மட்டும் இல்லை, இங்கே போய் அவன் அடிக்கணுமா, அங்கே போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லணுமா, எல்லாத்துக்குமே ரெடின்ற மாதிரி எப்பவுமே ஆடிக்கினே இருக்குமா. அதான் ஆடும் பரின்னு சொல்லி பாடுறாரு. அது என்ன தெரியுமா? ஒரு மயிலை நல்லா தோகை விரித்து ஆடுறப்ப பாரு, அப்படியே ஓம்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்பனுக்கே விளக்கம் சொன்ன அந்த ஓம் இப்போ எப்போ சாமி ஏற்றிக்கின்னு போகணும்னு காலடியில் காத்து எடுக்குது. அது ஒரு பக்கத்தில். அப்பாலிக்கா இன்னொரு பக்கத்தில் அணி சேவல்னு வைக்கிறார். அழகான சேவலாம். அணின்னா அழகுன்னு அர்த்தம். ஆறுது ஆணவம் பிடிச்சி அலைஞ்ச சூரை இப்போ என்ன பண்ணுறான்? அடங்கி ஒடுங்கி சேவகம் பண்ணுறான். நான் தான் ஆணவம் பிடிச்சி அலைஞ்சாலும் இவன் எதிர்த்தாப்பில் வந்துட்டா அடங்கி ஒடுங்கி அம்பேல்னு நிற்க வேண்டியதான்ற மாதிரி அந்த சேவல் நிற்குது. அதுவும் என்ன சொல்லிக்கணும்? வாங்கப்பா வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து இவரோட காலில் விழுந்து சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி கோக்கரை அந்த சேவல் கூவிக்கினே இருக்குது. அது இந்த பக்கமாக நடுவில் வேலு. அதுக்கு ஆடும் பரின்னு சொன்னார், இதுக்கு அணி சேவல்னு சொன்னார். ஆனால் கண்டிக்கு வேலுக்கு மட்டும் ஒன்றுமே சொல்ல. ஏன்னு நினச்சிப்பார். வேலுனா என்ன? ஞானம். ஆறு கொடுக்குறத அவன்தான், அந்த கந்தன் தான். உண்மைக்கு எப்படி பட்டம் கொடுக்கறது? உண்மை தான், மெய் தான், ஞானம்தான். அந்த ஞானத்துக்கு இது அதுன்னு சொல்லி பெருமைப்படுத்தவே முடியாது. அதான் ஒன்றுமே சொல்லாமல் சும்மா வேலுன்னு மட்டும் சொல்லிடுறாரு. ஆகக்கூடி மயில், சேவல், நடுவில் வேலு, இந்த 3 பற்றி மட்டும் நான் எப்போவுமே பாடிக்கின்னு இருக்கணும்னு, அதுவே என்னோடய தொழிலாக இருக்கணும்னு முருகன்கிட்ட வேண்டுறாரு அருணகிரிநாதர். அப்படி வேண்டுறப்போ கொஞ்சம் பிள்ளையாரையும் கூடவே சேர்த்துக்கிறாரு. என்னான்னு சொல்லி, நீ முந்தி பிள்ளையார் கதைன்னு ஒன்று எழுதினிய, அதில் ஒரு கதை வருமே, அதான்ப்பா தங்கிட்டே வர வாங்கிக்கின்னு தேவர்மாருங்களை எல்லாம் எங்கேன்னு தேடி போய் தொல்லை பண்ணிக்கினே இருந்தானே கசமுகான்னு ஒரு ராட்சசன். அவனை தீர்த்து கட்டுறதுக்கு பிள்ளையார் அனுப்பிச்சி வச்சாரு நம்ம கபாலி. கர்வம் ஜாஸ்தியாக போய் எதிர்த்தாப்பில் வர்றது ஒரு ஆரை தானேன்னு நினச்சி சண்டை போட்டான்ல அந்த கஜாமுகாசுரன். அதே கதை தான். ஆனால் இவர் சாதாரண ஆணையா, தனி ஆணை, அதாவது ஸ்பெஷல் ஆணை. இவரை போலவே ஒரு ஆணை யாருமே பார்த்துருக்க முடியாது, பார்த்ததுமே கிடையாது. தனின்னா என்ன? இவருக்கு சோடி கிடையாது, அதனால தனி. இவர் ரொம்பவே விசேஷமானவர், அதனாலேயும் இவர் தனி. எல்லாரும் ஒரு மாதிரி நினச்சா இவர் மட்டும் தனியாக நினைப்பார். அப்பா அம்மாவை சுற்றி வந்து மாம்பழம் வாங்கின கதை மாதிரி, அதனாலேயும் தனி. அதான் தனி ஆணைன்னு சொல்கிறாரு அருளையார் பிள்ளையார். அவரோட தம்பி தான் கந்தன். இவர்கிட்ட ஒரு பக்கம் மயில் தேடி வந்து உதவுறதுக்காக, மறுபக்கம் சேவல் ஆணவமே சேவம் பண்ணணும்னு காட்டுற மாதிரி, நடுவில் ஞானம். இவங்க 2 பேரையும் கும்பிட்டுக்கிட்டா ஏன் அவருக்கு அனுபூதி கிடைக்காது? அதான் இந்த பாட்டு. ரொம்ப எழுத்துட்டல்ல, பாட்டுனால கொஞ்சம் ஓவராக உணர்ச்சி வசப்பட்டேன். இனிமேல் அடக்கி வாசிக்கிறேன். நான் எனக்கு கபடமின்றி சிரித்தான் மயிலை மன்னார். நீ சொல்லு மன்னார் என நான் உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த பதிவு தொடரும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகனருள் முன்னிற்கும்.